நம்ம வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவர்களாக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவி, அந்த ஆவியின் மூலமாக நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். நமக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மை அறிந்து கொள்வதற்கு. நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு. நமக்குள்ள இருக்க அந்த ஆவியின் மூலமாக தேவனை குறித்ததான வெளிப்பாட்டை நமக்கு வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்னங்கிறத வெளிப்படுத்துகிறார். நம்மை அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவுல நன்மையான காரியங்களை அறிந்து இருக்கிறோமோ அந்த அளவுதான் நமக்கு அறிவு, ஞானம் இருக்கிறது. கர்த்தர் வந்து தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறாரு, அது வேற. அப்ப நம்முடைய ஆத்மா அறிவில்லாது இருப்பது நல்லதல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒருவேளை ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய மூளை அறிவுல நமக்கு வந்து நல்லதா தெரியலாம். ஆனா உண்மையிலே ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக இருந்து உள் மனசாட்சியில, ஆழ் மனதுல அவர் வந்து சரியான ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறார். அதுதான் வந்து நித்தமும் அவர் நடத்துகிறது. இதை பிரித்து பார்க்கணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் அவர் வந்து 2வது அதிகாரத்தில் சொல்றாரு, நான் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டுங்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதாவது வந்து நான் இந்த சரீரத்தை விட்டு, அப்ப நான்கிறது வேற, இந்த சரீரங்கிறது வேற. ஆத்மா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது கர்த்தருடைய வசனமாய் இருக்கிறது. அவர் நித்தமும் நடத்துகிறார். நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். ஆத்துமாவை நல்வழியில நடத்துகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குறார். எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடுச்சுங்க, தேஞ்சு போயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா கர்த்தர் வந்து நற்செய்தியானது எலும்புகளை புஷ்டியாக்கும். எலும்புகளை அவர் வந்து புஷ்டியாக்குகிறார், நினமுள்ளதாக்குறாரு. ஒரு வாழ்க்கை வந்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்கும். அப்படித்தான் ஆண்டவர் வந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.